இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பிடிக்கும். லவ் ஃபார் ப்ளூவா? ஆமா. லவ் ஃபார் உங்க ப்ளூனா தப்பு இல்ல, லவ் ஃபார் எவ்ரிபடிஸ் ப்ளூனா தான் ப்ராப்ளம் இருக்கும். ஓகே மேடம், ஓகே. போலாம். எனக்கு தானே. நைஸ். போலாம். கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. அது ப்ளூன்றதுனால தப்பிச்சிட்டீங்க. ஓகே, அடுத்து வர போகுது யாரு? மலர் ரெடியா? வாங்க மலர். உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா? உண்மையே சொல்லுனா சத்தியமா பிடிக்கல. எனக்கும் தான் பிடிக்கல. ஆனா பாண்டிக்கு அதான் கண்டிப்பா பிடிக்கும். புரியல, என்ன சொல்றீங்க? எனக்கு எது பிடிக்காதோ அதான் அவனுக்கு பிடிக்குமே. இந்த கலர் எனக்கு பிடிக்காது, ஆனா பாருங்க கரெக்டா அதே செலக்ட் பண்ணி வச்சிருக்கான். அவன் எப்பவுமே இப்படிதான். அவனுக்கு பிடிச்சதை எடுத்துட்டு வந்து ஏன் தலையில கட்டுறதே பொழப்பா வச்சிருக்கான். ஆனா உங்களுக்கு அவர் பிடிக்கும்ல? வேற என்ன தேவை? வண்டர்ஃபுல், வெரி வெரி வெல் டன். Thank you so much மலர். வாங்க. இல்ல, ஒரு பக்கம் எனக்கு சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் வருத்தமாகுது மலரே. எதுக்குடா? உங்க அப்பா அம்மாவை பார்க்க சொல்ல ஒரு மனுஷன் வாழ்க்கையில தான் பொண்டாட்டி மேல எவ்வளோ அன்பா இருக்கிறாருன்னு புரியுது. அவங்கள எவ்வளவு தூரம் புரிஞ்சிக்கணும், அவங்களுக்காக என்னென்னலாம் செய்யணும். ஐயோ, உங்க அப்பா வாய்ப்பே இல்லை. அதுவும் அந்த காப்பிய வாசனை பூச்சே கண்டுபிடிச்சிருப்பாரு. எல்டி பா, சான்ஸே இல்லம்மா. அதுதான்டா அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்றது. ஆனாலும் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு வருத்தமாவே இருக்குது மலரே. என்ன? எப்படியும் ஜெயிக்க போறது உங்க அப்பாவும் அம்மாவும் தான். ஜெயிக்கட்டும். அவங்கள விட்டா வேற யாரா ஜெயிக்க போறா? இல்ல மலரே, இப்போ நம்ம ஜெயிச்சா நமக்கு பணம் கிடைக்கும். அதை வச்சு உன் காலேஜ் ஃபீஸ் கட்டலான்னு இருந்தேன். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் கொஞ்சம் வருத்தமாகுது. பரவாயில்ல பாண்டி, விடு. இந்த பணம் இல்லன்னா என்ன? சாமி உண்டியல்ல கொஞ்சம் பணம் இருக்கு. அதோட இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைப்போம். அடுத்த வருஷம் பணம் சேர்ந்ததும் காலேஜ்ல சேர்ந்துடுறேன். டே, இது பாரு, இதான் சாக்குன்னு எங்க அப்பா ஜெயிச்சிடுவார்னு நீ எதுவும் எழுதாம இருந்துடாத, சரியா? ஒழுங்கா சூப்பரா எழுதி ஜெயிக்கிற வழி பாரு. ஒருவேளை ஜெயிக்கலனாலும் அட்லீஸ்ட் எனக்காக நீ எழுதின கவிதை உனக்கு கிடைக்கும்ல. வா போலாம். சோ இந்த ரவுண்டோட ஸ்கோர்ஸ் நான் ப்ராமிஸ் பண்ண சொல்ல போறேன்ட்டு ஆரம்பிக்க போறது. ஓகே, நான் சார் கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். டாப் ஆஃப் தி போர்ட்ல நீங்க இருக்கீங்க மார்க்கண்டேயன் சார் அண்ட் சீதம்மா. நீங்க இருக்கீங்க at 80 மதிப்பெண்கள். வாழ்த்துக்கள். அதன் வாசம் நுகர்தலை போன்று சுகமான உணர்வு இந்த காதல். மழையின் தூறலை போன்று தூய்மையானது உன்மேல் நான் கொண்ட காதல். சார் என்ன சார், கவிதையும் எழுதல சார், பேப்பர் பேனா யூஸே பண்ணல. எழுத விருப்பம் இல்லையா? இல்ல எதுவுமே எழுத தோணல. நான் இந்த ரவுண்ட்ல இருந்து விளைக்கிறேன். வார்த்தைகளால இந்த பேப்பர்ல இந்த பேனாவை பயன்படுத்தி தான் நீங்க கவிதை எழுதலையே தவிர, நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை பார்த்துக்கிட்டு லட்சம் வார்த்தைகள் பேசினது, அதில் இருக்கும் காதல், நீங்க சொன்ன அந்த கருணை உணர்வுகள் எல்லாமே நான் பார்த்தேன். நீங்க பண்ணதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் எனக்கு தெரியும் சார். அந்த காரணம் ஜெயிக்கணும் தான் நான் மனசால வேண்டிக்கிறேன். தேங்க்யூ so much சார். தேங்க்யூ மேம். ஓகே, தேங்க்யூ. ஆல்ரைட், சோ இன்னியோடைய சூப்பர் ஜோடியோடைய அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் தி டைட்டில் வின்னர் அப்படின்ற நேரம் நமக்கு வந்தாச்சு. ஆக்சுவலி எல்லாருமே எதிர்பார்த்தது மார்க்கண்டேயன் சாரும் சீதாமாவும் தான் வின் பண்ணுவாங்கன்ட்டு. அதுவும் இத்தனை சுற்றுகள் விளையாடுறதுக்கு அப்புறம் கவிதை அப்படின்றது சாருக்கு ஜுஜுபியான மேட்டராக இருக்கும்னு நினைச்சோம். ஆனா for reasons known best to them, அவங்க அந்த சுற்றுல இருந்து விலகிட்டாங்க. So quite obviously நம்ம ஸ்கோர் டேபிள்ல பார்க்கும்போது ஆல்ரெடி 60 மதிப்பெண்கள் வின் பண்ணி, இந்த சுற்று பொறுத்த வரைக்கும் ஜாக்பாட் பாயிண்ட்ஸ் ஆக 60 மதிப்பெண்கள் வின் பண்ணி 120 மதிப்பெண்கள் டோட்டலாக வின் பண்ணி பாண்டியன் மலர் இந்த சூப்பர் ஜோடி டைட்டில் வின் பண்றாங்க.
சோ சூப்பர் ஜோடியின் வின்னர் பாண்டியன் மலர் வாங்க. எனக்கு என்னமோ நம்ம ஜெயிக்கணுங்கிறத விட மலர் தோத்துறக்கூடாதுன்னு விட்டு கொடுத்துட்டீங்களோன்னு தோணுது. என்ன சீதா சொல்ற? நான் ஏன் அவளுக்கு விட்டு கொடுக்கணும்? ம், அது உங்க மனசுக்கு தானே தெரியும். என்ன கேட்டா எப்படி தெரியும்? இத பாரு சீதா, நாம இந்த போட்டியில கலந்துக்கிட்டதே இவங்க எல்லாரையும் விட நாம தான் நல்ல புருஷன் முண்டாட்டியா இருக்கோன்னு இவங்க எல்லாருக்கும் புரிய வைக்கதான். அது ஏதோ ஜஸ்ட் மிஸ் ஆயிருச்சு. அதுக்காக நாம ஒன்றும் தோத்துட்டோம்னு அர்த்தம் இல்லையே. எனக்கு என்னமோ மலர் அவளா ஜெயிச்ச மாதிரி தெரியல. வேற எப்படி ஜெயிச்சாங்களாம்? எனக்கு தெரியுங்கிறது உங்களுக்கும் தெரியும் மிஸ்டர் மார்க்கண்டேயன். ஆனா ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. எதை ஒத்துக்கணும் சீதா? ம், நீங்க விட்டு கொடுத்தத. நான் யாருக்கும் விட்டு தரணும்னு அவசியம் இல்லை சீதா. ம், சரி விடுங்க. அதான் எல்லாம் முடிஞ்சிடுச்சுல்ல. ஆ, ஆ. அப்பா பா, எனக்கு தெரியும்பா, எனக்கு தெரியும். சீதா, அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் இங்க வந்து ஏன் சொல்றாளாம்? பா, அந்த பிரைஸ் மணி 1 லட்சம் ரூபாய் எனக்கு கிடைக்கணும் தானே நீங்க விட்டு தந்தீங்க. எனக்கு நல்லா தெரியும்பா. என்ன பிச்சை போடுறியா? நான் ஃபீஸ் பே பண்ணி ஆகணும்னு எனக்கு நீங்க இத பெருந்தன்மையா விட்டு கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியும்பா. நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு டிவி பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மொத்த ஊர் கண்ணுமே உங்க 2 பேர் மேலயும் பட்டிருக்கும். பா, உங்க 2 பேருக்கு ஒரே ஒரு தடவை சுத்தி போட்டு போயிடுறேன். புருஷன் பொண்டாட்டினா எப்படி இருக்கணும்னு உங்க 2 பேரை பார்த்துதான் கத்துக்கணும். வாழ்க்கையில உங்களுக்கு ஏதாச்சும் செய்யணும்னு நினைக்கிறேன்ப்பா. ஆனா எப்பவுமே நான் தான் உங்களுக்கு நன்றி கடன் படுற மாதிரி நீங்க செஞ்சிடுறீங்க. இந்த கடனை நான் எப்போ எப்படி தீர்க்க போறேனே தெரியலப்பா. என்ன இவ லூசு மாதிரி பேசிட்டு போறா? அவளுக்கு தெரியுது. என்ன தெரியுது? ம், நீங்க விட்டு கொடுத்தது. நான் தான் அப்ப இருந்து விட்டு கொடுக்கல சொல்லிட்டு இருக்கேன்ல. நீ திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க. ஆ,